நீங்கள் ஜாப் இன்டர்வியூஸ்க்கு போகிறீங்களோ இல்லைனா எனி இன்டர்வியூஸ்க்கு போனாலும் கார்ப்பரேட் வேர்ல்டுக்கு போனாலும் ஒன் லாங்குவேஜ் தட் இஸ் டிமாண்டட் இஸ் இங்கிலீஷ். இந்த லாங்குவேஜை நீங்கள் எப்படி நல்லா கற்றுக்கணும், எப்படி நல்ல மார்க்ஸ் வாங்கலாம், அதுவும் ஈஸியாக எப்படி பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா லெட்ஸ் கோ டைரக்ட்லி இன்டு திஸ் வீடியோ வித்வுட் வேஸ்டிங் எனி டைம். So let us begin our analysis as usual with the reduced portions. ஒரு பெரிய குட் நியூஸ் என்னன்னா lots of units are reduced. 7 units இருக்குது. அந்த 7லேயே உங்களுக்கு ப்ரோஸ், போயம், நான் டீட்டெயில் அந்த 3 சேர்த்து கொடுப்பாங்கல்ல, அதில் வந்து இப்போ நிறைய குறைச்சிருக்காங்க. சப்ளிமெண்ட்ரி ரீடர்ஸ் வந்து only 2 are there. Poem you have only 3 and lessons you have only 5. So the portions and workload has reduced drastically and இதை வந்து எப்படி நம்ம நல்லா படிக்கணும்ன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும்னா let us move on to the question paper analysis. So question paper analysis in பார்க்கறச்சு it is a very lengthy one. Objectives, 2 marks, paragraphs and 8 marks இருக்கு. ஸோ இதில் நிறைய சிஸ்டம் இருக்கிறதுனால மொத்தமாக சொல்கிறதுக்கு பதிலாக let us take up one segment and analyze it. Now first let us analyze the objectives or MCQs. Objectives பார்த்தீங்கன்னா you have totally 14 marks allotted for objectives. இதில் என்ன மாதிரி questions எல்லாம் வருதுன்னா antonyms, synonyms, abbreviations, phrasal verbs, compound words, prepositions, tenses, இந்த மாதிரி நிறைய grammar. ஆனால் இது எல்லாமே வந்து நீங்கள் one wordல ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். So antonyms, synonyms தான் usually children வந்து they'll find it difficult because it may be application oriented. But don't worry, go through these exercises again and again. ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் tenses ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா அந்த நிறைய கொஷின் பேப்பர்ஸ் எல்லா லெசன்லையும் என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸசைசஸ் அந்த கைடில் சில சமயம் எண்டில் இருக்கும், கொஷின் பேங்க்கில் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு எக்ஸசைஸாக எடுத்து நீங்கள் பண்ணறச்சு அந்த ஹோல் திங் நீங்கள் போய் அட்டெம்ப்ட் பண்ணுறச்சு it will become very easy for you. Now let us move on to the short answers. Short answers பார்த்தீங்கன்னா you have prose short answers and you have poetry short answers also. Proseல வந்து 5 lessons இருக்கு and you have a choice also while answering. 3 out of 5னு முன்னாடி இருந்தது, ஆனால் இப்போ 3 out of 4னு பண்ணியிருக்காங்க. So let us wait and see like what is going to be the final pattern for these short answers. ஸோ ப்ரோஸில் நீங்கள் இருக்கிற 5 யூனிட்ஸில் எனி ஒன் யூ கேன் omit and you can read. இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அண்ட் அகெயின் ரிப்பீட்டட் கொஷின்ஸ் தான் கேட்குறாங்க. அதே மாதிரி தான் போயம்க்கு போர்ச்சே கூட யூ ஹாவ் டு ஆன்சர் த ஷார்ட் ஆன்சர்ஸ். 3 poems தான் இருக்குது, அதில் 2 போயமை நீங்கள் தரோவாக படிச்சிங்கன்னா இந்த ஷார்ட் ஆன்சர்ஸை கம்பல்சரியாக ஆன்சர் பண்ணிட முடியும். Then we go on to the third segment of short answers which is grammar. So இதில் வந்து 5 types of questions வரும். Active voice, passive voice, direct, indirect, punctuations, degrees of comparison and spot the error. Last வந்து rearrange to make meaningful sentences. So இந்த 5லேருந்து you have to answer any 3. So உங்களுக்கு எது நல்லா வரும், எதில் உங்களுக்கு நல்ல கான்ஃபிடென்ஸ் இருக்கோ நீங்கள் அதை எடுத்து அட்டெம்ப்ட் பண்ணலாம். And the last part of 2 marks is directions, showing the direction. So இது வந்து ரொம்ப ஈஸிங்க. It is a compulsory question but thankfully they made that as a compulsory one. So இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா 3 to 5 pointsல எழுதணும். அந்த bullet points போட்டுடுங்க. Start every point with a verb. Walk in this direction, turn left, turn right, இந்த மாதிரி. ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஆரம்பித்து ஒரு 5 pointsக்குள்ளே அந்த டைரக்ஷனை நீங்கள் ஈஸியாக அட்டெம்ப்ட் பண்ணலாம். இட்ஸ் அ கம்பல்சரி கொஷின் and you can get full 2 marks without any prior preparation. So we have completed the 2 mark segment with all this analysis. Okay, now let us move on to the 5 mark answers. 5 mark answers வச்சு கூட புக் ஓரியன்டாக வருது வந்து ஒரு 2 ப்ரோஸ் பேராகிராஃப் அண்ட் 2 போயம் பேராகிராஃப். ஸோ இதில் வந்து நம்ம வாட் கேன் வி சே, போயமில் வந்து ஏற்கனவே 3 தான் இருக்குது, அந்த 3த்தில் நீங்கள் 2 தரோ பண்ணுங்கள். ப்ரோஸில் கூட யூ ஹாவ் only 5. அவுட் ஆஃப் த 5 அட்லீஸ்ட் லேர்ன் எனி 4 அண்ட் பி தரோ வித் தீஸ் 2 திங்ஸ். ஏன்னா நீங்கள் அதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் எக்ஸாமில் டேரெக்டாக போய் எழுதலாம். மிச்ச செக்மெண்ட் அதாவது இனிமேல் வர போகிறதெல்லாம் வந்து உங்களுக்கு ஜென்ரலாக எழுத வேண்டியது கூட இருக்கும். ஸோ இங்கிலீஷும் நீங்கள் படிக்கிறச்சே ஷார்ட் ஆன்சர்ஸ் படிங்க. அதே மாதிரி இந்த போயமில் வரைச்சே poetic devices அப்படின்னு ஒரு கொஷின் இருக்கும். அந்த கொஷின் நீங்கள் எடுத்து அட்டெம்ப்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ஜஸ்ட் ஒரு 5 sentences எழுதியே உங்களால் முடிஞ்சிடும். poetic devicesலாம் என்ன அப்படின்னா alliteration, simile, metaphor இந்த மாதிரி தான். அது என்ன இருக்குன்றது ஒரு லைன் எழுதினாலே உங்களுக்கு அந்த 1 mark வந்துடும். ஸோ அந்த 5 split இதில் இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு ஸ்பிளிட் கொஷின் உங்களுக்கு சூஸ் பண்ணிங்கன்னா டைம் சேவிங் and easy to score the full marks.
So supplementary reader is the third question that you have to attempt. இதில் வந்து rearrange in the coherent order, otherwise comprehension மாதிரி இருக்கும். rearrange பண்ணுறச்சு என்ன ஆகும்னா நீங்கள் ஒன்று கூட மாற்றிட்டிங்கன்னா அதோட சேர்ந்து உங்களுக்கு இன்னொரு மார்க் கூட போயிடும், இல்லை சில சமயம் 5 மார்க்குமே போயிடலாம் ஒன்று நீங்கள் தப்பாக எழுதுறதுனால. ஸோ இட் இஸ் பெட்டர் டு ஸ்டிக் ஆன் டு த காம்ப்ரிஹென்ஷன் அண்ட் attempt the questions. ஏன்னா உங்களுக்கு பேராகிராஃப் இருக்குது, அதுலேருந்து நீங்கள் questions எடுத்து எழுதணும்னு நினச்சி it will be very easy for you. So this is my tip for you when you attempt the supplementary reader. So next comes the general aspects of English writing where they will test your knowledge about the language. So இதுனா ஃபுல்லாகவே எனக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சதான் அட்டெம்ட் பண்ண முடியுமான்னு அந்த மாதிரிலாம் இல்லைங்க. நான் கொடுக்க போகிற க்ளூஸ்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அதனால உங்களுக்கு ஈஸியாக 5ல் அட்லீஸ்ட் 2-3 மார்க்ஸ் கூட ஈஸியாக வாங்கலாம். ஸோ இந்த செக்மெண்ட்டில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அட்வர்டைசிங் இஸ் தேர், லெட்டர் ரைட்டிங் இஸ் தேர், நோட் மேக்கிங் இருக்குது, ஸ்பாட் த எரர், ஸ்லோகன் ரைட்டிங், பிக்சர் காம்ப்ரிஹென்ஷன். ஸோ இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் உங்களுக்கு இருக்குது. ஸோ இதை பற்றி ஒரு செப்பரேட் வீடியோவே போடுறேன். ஏன்னா இதில் இருக்கிற 5 மார்க்ஸ் வந்து அப்படியே ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு பேராகிராஃப் எழுதுறதுனாலையோ இல்லை ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் எழுதினதுனாலையோ உங்களுக்கு வராது. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி கொஷின் தட் இஸ் ஆஸ்க்ட் இன் திஸ் அந்த ஸ்பிளிட் அப் ஆஃப் த மார்க் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் தெரியணும். அது தெரிஞ்சால் தான் நீங்கள் அதெல்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கீங்களா, அதெல்லாம் கரெக்டாக ஹைலைட் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணியிருக்கீங்களான்னு உங்களுக்கு தெரியும். லெட் அஸ் மூவ் ஆன் டு த ஃபைனல் செக்மெண்ட் ஆஃப் திஸ் 5 மார்க். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கோட் ஃப்ரம் மெமரி ஆர் மெமரி போயம். இப்போ நம்மளுக்கு இருக்கிறது 3 தான் போயம். அதில் இருக்கிற மெமரி லைன்ஸை வந்து நல்லா படிச்சுக்கோங்க. எங்கே கேபிட்டல்ஸ் வரும், எங்கே பங்க்சுவேஷன் மார்க்ஸ் வரும், என்னெல்லாம் இருக்குது, எந்தெந்த லைன் எப்படி ஆரம்பிச்சிருக்காங்க. சில போயம்ஸ் வந்து சேமாக இருக்கும், சிலது வந்து அலைன் பண்ணி எழுதியிருப்பாங்க. ஸோ சி ஆல் திஸ் அண்ட் அடிச்சா காப்பி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி புக்கில் எப்படி இருக்கோ அதை கரெக்டாக அப்படியே எழுதினா தான் உங்களுக்கு இதுக்கு மார்க் வரும். ஸோ திஸ் இஸ் வெரி ஈஸி. இது வந்து ஒரு ப்ரீஸ் மாதிரி நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். The final segment of the English paper is the 8 mark questions. இங்கே வந்து 2 8 mark questions இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து supplementary reader பேஸ் பண்ணி வருது. நெக்ஸ்ட் வந்து you have a prose comprehension or poetry comprehension. ஃபர்ஸ்ட் நம்ம supplementary reader எப்படி அப்ரோச் பண்ணணும்னு பார்க்கலாம். இதில் வந்து நம்மளுக்கு ஏற்கனவே ஹிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ யூ ஹாவ் டு டெவலப் த ஹிண்ட்ஸ். அந்த ஹிண்ட்ஸ் பார்த்தோன்னே உங்களுக்கு எந்த சப்ளிமெண்ட்ரி ரீடர் அப்படின்னு உங்கள் மைண்டில் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ நீங்கள் அதை ஞாபகம் வச்சுட்டு அதை கரெக்டாக நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிட்டிங்கனாலே உங்களுக்கு அந்த மார்க்ஸ் வந்துடும். ஸோ லாஸ்ட் கொஷின் இந்த கொஷின் பேப்பர் வந்து ப்ரோஸ் காம்ப்ரிஹென்ஷன் ஆர் போயட்ரி காம்ப்ரிஹென்ஷன். ஸோ இதில் வந்து நீங்கள் போயட்ரி காம்ப்ரிஹென்ஷன் போனீங்கன்னா அந்த லைன்ஸ் வந்து உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், புரியாமல் இருக்கலாம், அப்படியே நீங்கள் காப்பி பண்ண முடியாதுல்ல. ஸோ மை டிப் வுட் பி டு அட்டெம்ப்ட் த ப்ரோஸ் காம்ப்ரிஹென்ஷன். ப்ரோஸ்னா ஆல்ரெடி இட் இஸ் இந்த கரெக்ட் ஃபார்மேட். நம்ம சென்டென்ஸ்லாம் எப்படி எழுதணுமோ அவங்க ஏற்கனவே எழுதியிருக்காங்க. இந்த கொஷனுக்கு எங்கே ஆன்சர் இருக்குன்னு நீங்கள் அதை பாருங்கள். அதை பார்த்துட்டு நீங்கள் அதை அப்படியே எடுத்து இங்கே எழுதினீங்கன்னா உங்களுக்கு அந்த மார்க்ஸ் வந்துடும். So now let us see the pro tips that will enable you to score excellent marks in English. So first thing வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா synopsis எழுதணும். அந்த synopsis வந்து beginning of the essay எழுதுங்க. அதுக்கப்புறம் you can give introduction about that particular theme that is asked and author, poet இல்லைன்னா author இருப்பாங்கல்ல அவங்கள பற்றி ஒரு 2-3 lines நீங்கள் எழுதணும். கொட்டேஷன்ஸ் யூ கேன் கிவ். நார்மல் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு பதில் கொஞ்சம் டஃப் வேர்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ உங்களுக்கு அந்த லாங்குவேஜ் மேலே ஒரு கமாண்ட் இருக்குன்றத உங்களுக்கு அது மூலமாக தெரியும். And of course it goes without saying that a neat presentation is something that is very important when it comes to the languages. Draw lines, give headings and இப்போ நீங்கள் ஒரு கொட்டேஷன் கொடுக்குறீங்கன்னா அதை வந்து எண்டில் எழுதாமல் நடுவில் எடுத்து எழுதுங்க. அது வந்து இட் ஷுட் ஸ்டாண்ட் அவுட். நீங்கள் கஷ்டப்பட்டு படிச்சிங்கல்ல அந்த 2 லைனை அதை வந்து ஹைலைட் பண்ணுற மாதிரி நீங்கள் எழுதினீங்கன்னா அதை நோட்டீஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஃபைனலி வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் இஸ் கன்க்ளூடிங் த ஆன்சர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஜஸ்ட் as I told you, you begin with the synopsis, you also should conclude the answer in a beautiful way. எக்ஸாம் எழுதச்சு நீங்கள் பாட்டுக்கு பிளைண்டாக எழுதாமல் என்னென்ன டைமில் நீங்கள் எந்த யூனிட் முடிக்கிறீங்கன்றதை நீங்கள் நல்லா யோசிச்சு கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த ஸ்பிளிட் அப் ஆஃப் டைம் நான் இப்போ சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து உங்களுக்கு ஆப்ஜெக்டிவ்ஸ் இருக்குது. அதுக்கு வந்து நீங்கள் 15 minutes எடுத்துக்கோங்க. தென் பார்ட் 2 அதில் வந்து நிறைய 2 marks இருக்குது இல்லையா. ப்ரோஸ் 2 marks, போயம் 2 marks அந்த மாதிரி இருக்குது, கிராமர் இருக்குது அண்ட் ஃபைனலி யூ ஹாவ் த ரூட் மேப். ஸோ இந்த 4த்தையும் அட்டெம்ப்ட் பண்ணுறதுக்கு யூ கேன் டேக் டோட்டலி 20 minutes. நெக்ஸ்ட் செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா 5 marks வருது. அதில் பலவிதமான 5 marks உங்களுக்கு இருக்குது. யூ கேன் டேக் 1 hour 20 minutes ஃபார் திஸ் அண்ட் ஃபார் த ஃபைனல் செக்மெண்ட் தட் இஸ் த 2 8 mark ஆன்சர்ஸ் தட் யூ ஹேவ். 8 marksக்கு 15 minutes எடுத்துக்கோங்க. அப்போ அதுக்கு 30 minutes ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எழுதினீங்கன்னா ஃபைனலாக யூ வில் பி ஹேவிங் another 15 minutes to go through the paper.
இதில் நான் சொல்கிறது எக்ஸாக்டாக உங்களால் செய்ய முடியாது. ஒரு 5 minutes முன்ன பின்ன ஆனாலும் ஃபைனலாக ஒரு 15 minutes இருக்குன்னு உங்கள் மைண்டில் இருந்ததுன்னா you will have the confidence and you will present neatly. So follow all these tips and be benefited and do very well in English. If you like this video, give it a thumbs up, share it with your friends who are attempting the board exam. எங்க இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு இந்த மெசேஜ் போய் சேரணும். ஏன்னா அப்போ அவங்களால நல்ல மார்க்ஸ் வாங்க முடியும். Give in the comments below like which is your favorite segment that you attempt very well. And finally, if you have not subscribed to the channel, please go ahead and subscribe and enjoy the videos that we are putting up for you and be benefited by the content that we are putting for you. Thank you. Jai Sai Ram.